காரைக்காலில் உள்ள திருநள்ளாறு சனீஸ்வரன் கோவில் சனியின் தோஷங்களில் இருந்து பக்தர்களை விடுவிக்கும் வகையில் புகழ்பெற்றது. நலதீர்த்தத்தில் நீராடி சிவபெருமானை வழிபட்டதால் 12 வருட துன்பங்கள், சாபங்கள் மற்றும் சனியின் தாக்கத்திலிருந்து விடுபட்ட நலமன்னனை பற்றி புராணம் கூறுகிறது. நிஷத மன்னன் நலன் சனீஸ்வரனின் செல்வாக்கின் கீழ் இருந்தான். தன் ராஜ்யம், குடும்பம் மற்றும் செல்வத்தை இழந்தான். பரத்வாஜர் முனிவரின் அறிவுரையின்படி இந்த கோவிலுக்கு சென்று புனித குளத்தில் நீராட அவன் இழந்த உயிரை மீண்டும் பெற்றான். சிவன் நலனை காப்பாற்றியதால் சனீஸ்வரன் தனது சக்தியை சிவபெருமானிடம் இழந்த ஒரே கோவில் இதுவே ஆகும். நலனின் பக்தியால் ஈர்க்கப்பட்ட சனீஸ்வரன் அவரை ஆசிர்வதித்து இங்கு வழிபடும் பக்தர்களுக்கு, குறிப்பாக கடுமையான சனிப்பெயர்ச்சியின் போது நிவாரணம் அளிப்பதாக உறுதியளித்தார். தர்பாரண்யம், தர்பைப்புல் காடு என்று அழைக்கப்படும் இந்த கோயில் ஒரு சுயம்புலிங்கம் உள்ளது. மேலும் இது 7 சப்தவிடங்க ஸ்தலங்களில் ஒன்றாகும். புராணத்தின் காரணமாக பிரதான கருவறைக்குள் நுழைவதற்கு முன்பு சனீஸ்வரன் இங்கு பாதுகாவலராக, அதாவது துவாரபாலகராக வணங்கப்படுகிறார். சனி கிரகத்தால் ஏற்படும் துன்பங்களை தணிக்க குறிப்பாக சனிக்கிழமைகளில் பிரார்த்தனை செய்ய பக்தர்கள் இந்த இடத்திற்கு வருகிறார்கள். நான் சனீஸ்வரன், உங்கள் கர்மத்திற்கேற்ற பலனையே அளிப்பவன். நல்லது செய்க, நான் உங்கள் வாழ்க்கையில் நியாயத்தையும் நன்மையையும் கொண்டு வருவேன்.